மக்காலே இப்ப எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது உண்டு. டிவிக்கு தலைவர் விஜய் வந்து மற்ற கட்சி எதிர்க்கட்சியில் உள்ள எல்லாருக்கும் போய் பொக்கை கொடுத்து பொன்னாடை போத்துறது எல்லாருக்கும் கொஞ்சம் சிலவங்களுக்கு கடுப்பு இருக்கு. சிலவங்க டிவிக்கு சப்போர்ட் உள்ளவங்க எல்லாரும் இது ஒரு அரசியல் நாகரிகம் சொல்லிச்சிடும். பாதி பேருக்கு இது என்னடா கொண்டு போய் பொக்கை எல்லாம் கொடுக்கணும், அப்ப பி டீமா அப்படி எல்லாம். நான் ஒண்ணு சொல்லட்டாமாக்கா, நம்ம தான் இப்படி எல்லாம் யோசிச்சோம், அவைய அப்படி எல்லாம் யோசிச்ச மாட்டோம். இப்ப நாளைக்கு ஒரு எலெக்ஷன் வச்சுட்டு மாறு மறுகடம் தரப்பணும். அது ஒரு தற்கொலை கூட்டம், இந்த சைடு அது ஒரு தீய சக்தி, ஆமா குஞ்சு அங்கண்டு வரும். மாறு மாறு அறக்கதான் செய்யணும். மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அரசியல் நாகரிகம் சொன்னா சரி, ஓகே, எல்லாரும் அவியலுக்குள்ளமா நல்லா தானே பேசணும். இங்க நம்ம தான் கடந்து அடி வச்சது. தலைவர்கள் எப்ப அண்மை யாரு கூட அண்மை ஒண்ணு சேரு ஒண்ணு நல்லா பேசவும் செய்யணுமாக்கா. அவங்கள பொறுத்தவரை அந்த கொள்கையில அவங்க மாறி மாறி ஒவ்வொருத்தரும் சண்டா வைப்பணும். உங்க சீமான நாட்ட போய் கேளுங்க, அவரா தான் சொல்லுவாரு. கொள்கை ரீதியா தான் நாங்க பார்ப்போம், அரசியல் ரீதியா அவங்க எங்களே எதிரு. மனுஷ நாட்டு நாங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருப்போம். என்னக்கா சீமான் வந்து விஜய் அடிச்ச போறோம் எடுக்க போறோம் சொல்லின்னு போயிருக்காரா? போக மாட்டாரு. இல்ல முக ஸ்டாலின் அவர் போனாரா? போக மாட்டாரு. இதுக்கு இன்னொரு எடுத்துக்கு அடிச்சிடட்டா. கன்னியாகுமரி, நான் வளவங்கோடு தொகுதி, எங்க தொகுதியில காங்கிரஸ் பாஸ் ஆச்சு. காங்கிரஸ் பாஸ் ஆகும் பாஸ் ஆகுக்கு முன்னாடி இருந்த கட்சி யாரு இருக்க கூடாது தெரியுமா? டிஎம்கே கூட இருந்து. அடுத்து அவங்க அப்படி நின்று வேலை செஞ்சணும். டிஎம்கே காங்கிரஸ் செஞ்சு அப்படி வேலை செஞ்சணும். டிஎம்கே அவ்வளவு வேலை செஞ்சணும். வேலை செஞ்ச பிறகு திடீர்னு பார்த்தா மேலடி செல்லிச்சணும். காங்கிரஸ் வந்து டிவிகே கூட ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்து இங்க ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் ஊம்பி என்ன பண்ண முடியும்? மேல என்ன சொல்லுதோ அதை கேட்டணும். அப்ப இவ்வியா இதான் அரசியல். சரியா? நல்லா ஒண்ணு புரிஞ்சு, இதான் அரசியல். அதனால மக்கள் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்ப டிவிகே சப்போர்ட் பண்ணேன், நான் பண்ணி அதே போல உங்களுக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ண என்டிகே பண்ணுங்க. ஆனா இன்னொரு கட்சியே போட்டு நோண்டிண்டே இருக்காதுங்க. ஏன்னா அவ எப்ப ஒண்ணு சேர்ந்துருவணும். நம்ம இந்த ஊம்பி போல நிக்கணும். சரியா? அதனால நல்லது நினைக்க நல்லது நடக்கும். சரியா மக்கா?